எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து சமையல் அறைக்கு தேவையான யோசனைகள்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேங்க. சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், கேட்டுக்குங்க. நம்ம வந்து ஜாமான்லாம் வாங்கும்போது ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு சில பொருட்களை வந்து நம்ம வறுத்து வச்சிட்டோன்னா அதில் வண்டு பிடிக்காதுங்க. அதில் வறுக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ரவை, கோதுமை ரவை, கொள்ளு வறுத்துக்கலாம், பாசி பருப்பு, பாசி பயிறு, நீங்கள் காராமணி கூட வறுத்துட்டு, அதாவது தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அதை கூட வறுத்துட்டு லேசாக, ரொம்ப வறுக்காமல் எல்லாம் சூடு ஏறினா போதுங்க. ஜீரகத்தையும் அதே மாதிரி நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க. சோம்பி லேசாக சூடு ஏற்றினா போதுங்க. இந்த மாதிரி இதையெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வண்டு பிடிக்காமல் இருக்கும். இதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சுட்டு வச்சிங்கன்னா சுத்தமாகவே வண்டு பிடிக்காது, வருஷத்துக்கு இருந்தாலும் கெடாதுங்க. அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். அதே மாதிரி தக்காளி, இப்போ வாங்குகிற பெங்களூர் தக்காளி வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க. அது ரசத்துக்கு கையில் போட்டு கரைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிக்சியில் அரைச்சா அது ஒரு மாதிரி நுரைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வெந்நீரில் ஒரு 2 நிமிஷம் போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா 1 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து நீங்கள் ரசத்துக்கு கரைச்சிட்டு செய்யுங்க. தக்காளி ரசத்தில் நல்லா கலந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் லெமன் நிறைய வாங்கிட்டீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வெள்ளை துணியில் போட்டு அதை நல்லா பேக் பண்ணி ஒரு கவர்லேயோ ஏதாவது ஒரு ஜிப்லாக்லேயே போட்டு நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு 3 மாதம் ஆனால் கூட அந்த லெமன் வந்து வீணாகாதுங்க. அந்த ஈரத்தன்மையெல்லாம் அந்த துணி உறிஞ்சிக்கிறனால கெடாமல் இருக்கும். அதே மாதிரி பெருங்காயம் வந்து இப்போல்லாம் வந்து தூள் தான் நமக்கு கிடைக்குது, வாங்குகிறோம். ஆனால் கட்டி பெருங்காயம் கடையில் கிடைக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. நீங்கள் அந்த கட்டி பெருங்காயத்தை வாங்கினீங்கன்னா அது ரப்பர் மாதிரி இழுக்க வரும். அதை வந்து குட்டி குட்டியாக உருட்டிட்டு நீங்கள் வெயிலில் வச்சுருங்க, நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா அதை வானிலையில் போட்டு லேசாக வறுத்துருங்க. சூடேற்றிட்டிங்கனாவே அந்த ப்ரௌன் கலர் மாதிரி வெள்ளையாக பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை நிறுத்திட்டு ஆற வச்சு நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதாவது பெருங்காயத்தூளில் வந்து கலப்படம் இருக்குங்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியங்க. அதே மாதிரி நம்ம நைட்டில் வந்து பாத்திரத்தையெல்லாம் மேக்ஸிமம் வந்து அடுப்பு மேடையெல்லாம் துடைச்சிட்டு அடுப்பை சுத்தம் பண்ணிவிட்டு பாத்திரத்தையெல்லாம் நம்ம சிங்கில் பொறுக்கி போட்டுட்டு படுப்போம். சமயத்தில் வந்து நம்ம வாஷ் பண்ணிடுவோம். நான் வந்து மேக்ஸிமம் நைட்டு வந்து பிளேட்டெல்லாம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேங்க. சமயத்தில் முடியாத அன்றைக்கி என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த போடுற பாத்திரத்தை எல்லாத்தையுமே சிங்கை விட்டு நீங்கள் எடுத்துட்டு எல்லாத்தையும் சும்மா தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டப்பில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பூச்சி வராதுங்க. அப்புறம் பூச்சி வராமல் இருக்க இன்னொரு ஐடியா, சோடா உப்பை கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சிக்குங்க, ஊற்றி விட்டுருங்க. அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஒரு 5 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சிங்கில் ஊற்றிடுங்க. கரப்பாம்பூச்சி தொல்லையே இருக்காதுங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சிங்குக்கு பக்கத்துலேயே இன்னொரு யோசனைங்க, நீங்கள் கீழே வந்து பாத்திரம் தேய்க்கும் போது தண்ணி தெறிக்கும். அதனால் பக்கத்தில் ஒரு மேட்டை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணி தெறிக்காமல் நம்ம மேட்டில் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாங்க. சிங்குக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை நீங்கள் டெய்லி நைட்டு வாஷ் பண்ணி வேறு ஒரு ஷீட் மேலே வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சுத்தமாக இருக்கும். அடுத்ததாக கீரைங்க. நம்ம கீரை வாங்கி பொரியல் பண்ணிவிட்டு இல்லைன்னா கூட்டு செஞ்சுட்டு அது இளம் தண்டாக இருக்கும். மிளகு தக்காளி கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த கீரைகளெல்லாம் வாங்கிட்டு நம்ம அந்த இளம் தண்டை எடுத்து நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சனில் அதேமாரி நீங்கள் ஒரு சின்ன பேடு வச்சுக்கோங்க. அந்த பேடு வச்சுக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஜாமான் தீருதோ அப்பப்போ நம்ம அதில் எழுதி வச்சிட்டா நமக்கு எல்லாமே மறக்காமல் ஞாபகம் வரும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல் உப்பை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் அப்பப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சுற்றிட்டு நீங்கள் எடுத்து அதை தூளுப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அந்த மிக்சி ஜாரில் உள்ள பிளேடும் நமக்கு வந்து ஷார்ப்பாயிருங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் ட்ரேயில் வந்து நீங்கள் ஒரு பேப்பரு இல்லைன்னா ஷீட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் கீழே கொட்டினா அதை மட்டும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிட்டா போதுங்க. ட்ரே அப்பப்போ கழுவிக்கலாம். நம்ம தினப்படி யூஸ் பண்ணுற உப்பு, ஊறுகாய், தேன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்ணாடி பாட்டில் அல்லது வந்து ஜாடியில் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது மேக்ஸிமம் பிளேட்டில் சாப்பிடுவோம். ஆனால் உங்களுக்கு வாழை இலை கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வாழை இலையில் சாப்பிடுங்க. அந்த சாதத்தையெல்லாம் வந்து அந்த சாதத்தில் இருக்க ஹீட்டையெல்லாம் வந்து அந்த இலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்குகிற வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே வந்து மருந்து அடிக்காமல் வர்றதில்லைங்க. அதனால் நம்ம எந்த காய் வாங்கினாலும் வெண்டைக்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி காயெல்லாம் வாங்கும்போது நம்ம அதை வந்து கொஞ்சம் நேரம் வெந்நீரில் ஒரு 2 நிமிஷம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். அந்த மருந்தோட வீரியம்லாம் குறைஞ்சிரும்.
மஞ்சத்தூள். நம்ம மஞ்சத்தூள் வந்து சமையலில் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிறோம். ஏன்னா அது வந்து கிருமி நாசினி அப்படிங்கிறனால நம்ம அதை சேர்த்துக்கிறோம். அந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம கடையில் வாங்குறத விட ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நீங்கள் வந்து விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க. எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அந்த விரலி மஞ்சளை வாங்கி அதையும் வெந்நீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா மிஷினில் அரைச்சி கொடுப்பாங்க. நல்லா காய வச்சுட்டு லைட்டாக பொடிச்சு கொண்டு போய் மிஷினில் கொடுத்தீங்கன்னாவே அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா ஜீரகப்பொடி, சோம்பு பொடி இதெல்லாம் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சமையலுக்கு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முழு ஜீரகமாக போட்டால் நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பொடி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் யூஸ் பண்ணி பார்த்து நான் பண்ணிகிட்ருக்கிற எல்லா டிப்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து இதையெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.